Assalamualaikum. Hi, hello, welcome to Chennaiflavoursfarzu in UAE. I'm Farzana. இன்னைக்கு வந்து ஒரு டெலிஷியஸான மந்தி ரெசிபியோட ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கோட இஃப்தார் டேபிள் எங்கள் வீட்டில் லைட் வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வெஜ் ரோம் கஞ்சி, அப்புறம் இங்கே லெபான் வச்சுருக்கேன் தேப்பாட்டா குடிக்கிறதுக்கு. மிக்ஸ்டு பெர்ரிஸ் வச்சுருக்கேன், லைக் ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, கொஞ்சம் கிரேப்ஸு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து சிக்கன் நகெட்ஸ். மைஷாவும் நான் மட்டும் தான் இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு. ஸோ இது வெளியில் வாங்கின வடை, மசால் வடை, இதுவும் சமோசா வெளியில் வாங்கினது. டேட்ஸ் இருக்குது, அப்புறம் கருப்பு சுண்டல் இருக்குது, அப்புறம் எங்கள் வீட்டோட ரொம்ப ஃபேவரட்டான முகபத் கா ஷர்பத் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தான். நான் முன்னாடி ஒரு vlogல கூட சொல்லியிருக்கேன், எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாலாம் வைக்க மாட்டேன். ஒரு 2-3 days வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட் இருக்க மாதிரி தான் நான் பார்த்துக்குவேன். ஏன்னா எப்போவுமே இது மாதிரி ஹெவியான ஃபுட் சாப்பிட்டோன்னா நமக்கு வெயிட்டும் போடும், அது மட்டும் இல்லாமல் அது ஹெல்தி ஹேபிட்டும் கிடையாது இல்லையா. ஸோ அதனால தான் அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் நோம்பு திறக்கிறதுக்காக போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானும் மைஷா மட்டும்தான் அப்படின்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எனக்கு வந்து இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சோன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் சின்ன சின்ன வேலை பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 45 minutes இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே சும்மா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டர்ட்காக இந்த ஆல்மண்ட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இது கட் பண்ணியே கிடைக்கும், பட் வீட்டில் ஆல்மண்ட்ஸ் சும்மா தானே கிடைக்காது, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறது தான். ஸோ அந்த டைமில் குரான் ஏதாவது ஓடிட்டுருக்கோம் வீட்டில், இல்லைனா சும்மாவாவது இருப்போம், பேசிகிட்ருப்போம், இப்படி தான் இருக்கும். ஒரு 45 minutes தான் அந்த பிரேக் கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் திரும்பி வந்துட்டாங்க, அவங்களுக்காக டீ போட்டுட்ருந்தேன். இந்த டீயோட ரெசிபி கண்டிப்பாக நான் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஒரு நாள் போடுறேன், செம்மையாக இருக்கும் அந்த சாய். நான் அன்றைக்கி வந்து ரெசிபி எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக, கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்ததுனால. ஸோ போட்டுட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நிறைய வேலை இருக்குது. என்னென்னா அனோஷாவுக்கு வந்து பர்த்டே வேறு வரப்போகுது இல்லையா, கொஞ்சம் கேக் கூட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நிறையா திங்ஸும் வாங்கணும். ஸோ அதோட நெக்ஸ்ட் தான் காட்ட போகிறேன். அதை முடிச்சுட்டு நம்ம தராவி போனோம். அனோஷா வந்து பயங்கர டயர்ட், ஃபுல்லாக தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. தூக்கம் பத்தலைன்னு நினைக்கிறேன். சமயத்தில் வந்து நல்லா தொழுவா, சமயத்தில் சிரிச்சிட்டே இருப்பா, சமயத்தில் வந்து இது மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு இருப்பா. Are you sleepy? Are you sleepy? No. தூங்க இருக்கா? sleepy. அதை முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி வெளியில் போகிற வேலை நிறையா இருந்தது. ஸோ அதுதான் 1 by 1 பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நானும் மைஷா போகிறோம். அதுக்கும் போல் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ட்ரெஸ்ஸை வந்து ஆல்டர் பண்ண கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து லுலு வந்து கொஞ்சம் க்ரோசரிலாம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தது. லைக் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், அப்புறம் நான்வெஜ்லாம் கொஞ்சம் இல்லை ஃப்ரிட்ஜில். ஸோ வாங்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். லைக் மட்டன் கொஞ்சம், சிக்கன் கொஞ்சம், இப்போ ப்ரான் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டேன், ஈஸியாக நமக்கு இருக்கும். கொஞ்சம் வெரைட்டி தேவைப்படும் போதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா. பை த வே மைஷா வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டா. ஸோ இதுதான் இங்கே ஒரு லோக்கலில் வேறு ஒரு கடையில் வாங்கினேன், அரபிக் ஷாப்பில். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மதீனா சாயித் போனால் கண்டிப்பாக போகிற ஸ்பாட் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சாட் கடைக்கு போவோம். அதுவும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக சாப்பிட்ருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் சாண்ட்விச் வாங்கியிருந்தேன். அப்புறம் மைஷா வந்து கோல்ட் காஃபி வாங்கியிருந்தான். ஸோ எப்படி இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். எனக்கு அந்த கோல்ட் காஃபி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, ஏன்னா ரொம்பவே ஸ்லஷியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னோடய டேஸ்ட்டுக்கு அது சரியாக வரல. ஸோ பை த வே இந்த புர்ஹா நான் புதுசாக வாங்கியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பாயா. இப்போ வந்து இது மாதிரி திருப்பி ட்ரெண்டாக வருது. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும், பேக்லேயும் ஸ்லீவ்ஸில் மட்டும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் போயிருக்கிறது வந்து அனோஷாவுக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செலிப்ரேஷனாக பெருசாக எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கேக் வாங்குவோம், நல்லா தான் சமைப்போம், அவ்வளோதான். மற்றபடி செலிப்ரேஷன் சொல்லிட்டு யாராவது கொடி தூக்கிட்டு வந்துடாதீங்க. அதில் பிரின்சஸ்னு எழுதியிருக்கேன் அனோஷா பற்றி. கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே கரெக்டாக 12 மணிக்கு வந்து கியாமுல் லைல் ஸ்டார்ட் ஆயிரும். அவசரமாக போகணும். ஸோ கியாமுல் லைல் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக 2-3 நாள் சேர்த்து எடுத்த கிளிப்ஸ் தான் உங்களுக்கு ஒரு vlog-ஆக கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரே நாள் எடுக்க முடியாது இல்லையா, ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ ஜும்மா அன்றைக்கி செஞ்ச ஒரு ஸ்பெஷல் மந்தி பண்ணியிருந்தேன், அது உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கனோட ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு
வேஸ்டான சிக்கன் பீசஸ் லைக் இந்த ஸ்பைன், போனு, நெக்கு, அப்புறம் இந்த விங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய மந்தி சாப்பிட்ருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் பார்த்து ட்ரையும் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த டெஃபினட்டாக சொல்கிறேன், இது வந்து சூப்பர் ஹிட் ரெசிபி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் கார்னிஷிங்க்கும் கொஞ்சம் அதில் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காகவும் கேரட்ஸையும் அப்புறம் பொட்டேட்டோ இருக்குல்ல, உருளைக்கிழங்கு, அதையும் எடுத்து இந்த மாதிரி ஜூலியன்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கேப்சிகமையும் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அப்படியே கூட சமைக்கலாம், இல்லை ஒரு 1/2 hour வச்சு சமைச்சிங்கன்னா கூட நல்லது. இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் இது மேகி மசாலா. நமக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும், நம்ம ஊரில் கூட நூடுல்ஸில் வரும் இல்லையா, ஸோ அதுதான் மேகி மசாலா ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே போடுறது என்னென்னா சிக்கன் டிக்கா மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து கேம் சேஞ்சர்னு சொல்லலாம், சூப்பராகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸு இதில் போட்டுக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், புளிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இப்போ மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மந்தி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மந்தி மசாலாலேயே இந்த கியூமனு, அப்புறம் வந்து இந்த கொரியாண்டர் பவுடர் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்து வச்சுருங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஊறினா பரவாயில்ல, இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிங்கனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஜூலியன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிழங்கு, அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கிழங்குல வந்து கொஞ்சம் உப்பு இருக்கணும் அப்படிதுக்கா லைட்டாக வந்து உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பார்க்கும் போதும் நல்லாயிருக்கும், இந்த டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரியாக நடுவில் வரும்போது. ஸோ அதுக்கு தான் நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதை போட்டு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் போதும், நல்லா முருக வேண்டிய அவசியம் இல்லை கேரட்டு. ஸோ அதே ஆயிலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம சிக்கன் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அவனில் கூட வச்சு பேக் பண்ணலாம், லைக் என்ன சொல்கிறது, க்ரில் பண்ணலாம். ஒரு 180 வச்சு 25 to 35 minutes வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த மாதிரி கோல்டன் கலரில் ஆயிரும். பட் நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் அந்த சிக்கனை ஃப்ரை பண்ண ஆயிலே ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த கீழே இருக்க அந்த மட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பீஸ் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சின்ன சைஸில் இருக்கும் இல்லையா, ஒரு கையளவுக்கு வச்சுக்கோங்களேன். அதை நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஓரளவு இந்த வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளி தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்க கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் மீதி வச்சுருந்த பச்சை உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸ்லாம் இருந்தது அந்த எலும்பு பீசஸ், அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இந்த காஞ்ச லெமன் இருக்கு இல்லையா, ட்ரைட் லெமன், அரேபியன் லெமன் சொல்லுவோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மந்தி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு பட்டர் போடும்போது அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த ரைஸே. ஸோ போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த சிக்கனை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா கொஞ்சம் இருந்தது, ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்திருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். இங்கே 2 கப் ரைஸுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டுக்கோங்க, தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம், புதினா இதுக்கு தேவைப்படாது, மல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், நிறையா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி வரும்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 இல்லை 2 தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி முழு ரைஸாக வராது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக திருப்பி மூடி வச்சு சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 minutes போதும். சூப்பராக நம்மளோட மந்தி ரெடி ஆகிடும். நல்ல தம்மில் போட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான மந்தி ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இந்த மந்தி எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம பொரிச்சு வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மேலே போட்டுக்கோங்க. கிழங்கு அப்புறம் கேரட்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் மாதிரி மேலே தூவிக்கோங்க. ரொம்ப க்ரௌட் பண்ணால் லைட்டாக போட்டிங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப அப்படைசிங் அழகாக இருக்கும் பார்க்க. சிக்கனும் மேலே அடுக்கி வைக்கலாம், பட் எனக்கு அது கிறிஸ்பு போயிடும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சரியாகவே வச்சுருக்கேன். ஸோ எங்களோட சுகூர் மீல் இதுதான். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன ஒரு ரமதான் என் லைஃப்பில் பார்த்ததில்ல. கடைசி வீக் வந்துட்டு நிறையா துவா செய்வோம், நிறையா ஜக்காத் பண்ணுவோம், பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்வோம். இந்த vlog பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.